டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தங்கத்தின் விலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவு சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 1,34,000 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. கல்வி நிறுவனங்களில் தலை தூக்கும் பாகுபாடுகளை களைய யுஜிசி அறிவித்துள்ள என்கொயரி கமிட்டிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. விதிகளை பாஜக அரசு நீர்த்து போக செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தல். தமிழகத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் வரைவு பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என அறிவிப்பு. தவேக கூட்டணி குறித்து நடிகர் விஜய் மட்டுமே அறிவிப்பார் என அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் திட்டவட்டம். தவேக கூட்டணிக்கு காங்கிரஸ் வரவேண்டும் என்ற எஸ்.ஏ. சந்திரசேகர் கூறியிருந்த நிலையில் நிர்மல்குமாரின் அறிவிப்பால் பரபரப்பு. விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழந்த சம்பவம். பதற வைக்கும் புதிய காட்சிகள், அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். இனி விரிவான செய்திகள். தங்கத்தின் விலை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் இன்று 9,520 ரூபாய் அதிகரித்து 1,34,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 1,190 ரூபாய் உயர்ந்து 16,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலையேற்றம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக திருமணம் போன்ற சுப காரியங்களை ஏற்பாடு செய்துள்ளவர்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையாலும் முதலீடுகள் அதிகரிப்பாலும் இந்த விலை உயர்வு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணவர்களிடையே சாதிய மற்றும் பாலின பாகுபாடுகளை களைய யுஜிசி புதிய விதிமுறைகளுடன் அறிவித்துள்ள என்கொயரி கமிட்டிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சாதிய பாகுபாடு, எஸ்சி/எஸ்டி மாணவர்களின் தற்கொலை அதிகரித்து வருவதாகவும் இதனை களைய புதிய விதிமுறைகளை கொண்டுவரப்பட வேண்டும் என்பது அவசியம் என்றும் இது தாமதமான நடவடிக்கை என்றாலும் வரவேற்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிர்பந்தம் காரணமாக இந்த விதிகளை மத்திய பாஜக அரசு நீர்த்து போக செய்யக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க அளிக்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் முடிவடைகிறது. தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் முதற்கட்ட பணிகள் நிறைவு பெற்று வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 98 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டன. இதுகுறித்து விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க நீட்டிக்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் நிறைவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நாளை மீண்டும் தமிழகம் வருகிறார். இந்த சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார தொடக்கம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக அதிமுக கட்சிகள் கூட்டணி அமைத்திருந்த நிலையில் பியூஷ் கோயல் அண்மையில் தமிழகம் வந்தபோது டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தனர். பின்னர் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையேற்றப்பட்டனர். இந்த நிலையில் என்டிஏ தேர்தல் பணிகளை மேலும் துரிதப்படுத்தும் நோக்கில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வருவது குறிப்பிடத்தக்கது. விமான விபத்தில் காலமான அஜித் பவாரின் இறுதிச் சடங்கு இன்று நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை மகாராஷ்டிரா அரசு செய்து வருகிறது. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். அஜித் பவாரின் மறைவு இந்திய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து தொடர்பான புதிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதில் விமானம் பயங்கரமாக வெடித்து சிதறிய காட்சி காணப்படுகிறது. இந்த நிலையில் கட்டுப்பாட்டு அறை ஊழியரிடம் விமானி நடத்திய உரையாடல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து விமானிக்கு விமானம் பறக்க வேண்டிய உயரம் குறித்து தெரிவிக்கப்பட்டதாகவும் ஆனால் இந்த உயரத்தை விமானி தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எம்பிக்கள் நாட்டின் வளர்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
நீண்டகால பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வு எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். மனித வளத்தை மனதில் வைத்தே மத்திய அரசு திட்டங்களை தீட்டி வருவதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் கப்பலை அனுப்பி அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்றும் அந்நாடு எந்த வகையான தாக்குதல் நடத்தினாலும் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் பதிலடி கொடுத்துள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.